தமிழ் இலக்கியத்திலிருந்து கண்ணதாசன் நிறைய பாடல்கள் இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருக்கிறாரு. ஆனா ஆங்கில கவிஞருடைய ஒரு கவிதையிலிருந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அந்த பாட்டு எந்த பாட்டுன்னு தெரியுமா? வீடு வரை உறவு வீதி வரை மனைவி அப்படிங்கிற பாட்டை பட்டினா தாகனுடைய இன்ஸ்பிரேஷன்ல எழுதியிருப்பாரு. தெய்வம் என்றால் அது தெய்வம், சிலை என்றால் வெறும் சிலைதான் அப்படிங்கிறத திருமூலர் கிட்ட இருந்து இன்ஸ்பயர் எழுதியிருப்பாரு. தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலைதான். அத்தான் என்னத்தான் அப்படிங்கிற பாட்டை கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான்ற தனி பாடல்ல இருந்து இன்ஸ்பயர் எழுதியிருப்பாரு. பால் வண்ணம் பருவம் கண்டு அப்படிங்கிற பாட்டை கம்பராமாயணத்துல இருந்து இன்ஸ்பயர் எழுதியிருக்கல. தமிழ் இலக்கியத்தில இருந்து கண்ணதாசன் இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருந்தாலும் ஆங்கில கவிஞரான பிரான்சிஸ் வில்லியம் போர்டிலோன் அப்படிங்கிற கவிஞருடைய த நைட் ஹாஸ் a thousand eyes and the day but one அப்படிங்கிற ஆங்கில கவிதையில இருந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. எந்த பாட்டு கண்டுபிடிச்சிங்களா? இரவுக்கு 1000 கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்று அப்படிங்கிற பாட்டை ஆங்கில கவிஞருடைய இன்ஸ்பிரேஷன்ல கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. இரவுக்கு 1000 கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்று, இரவுக்கு 1000 கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்று. இப்படி எத்தனையோ பாடல்களை கண்ணதாசன் இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருந்தாலும் அதுல அவர் கொண்டு வந்தது எல்லாமே எளிமைதான். அந்த எளிமைதான் கண்ணதாசனுடைய பாட்டுக்கு வலிமை சேர்த்தது.